இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மீன ராசி. மீன ராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இந்த மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1 2 3 4 பாதம், ரேவதி 1 2 3 4 பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும். இந்த மீன ராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. நடைய கூட கொஞ்சம் கம்பீரமாக தான் நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய முகமே எப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கனவு காண்றதுல வல்லவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒன்று நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவு காணக்கூடியவங்களாம் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சமயத்திற்கு ஏற்றது போல் தன்னுடைய நடத்தையை கொஞ்சம் மாற்றிப்பாங்க. இந்த மீனராசி என்பர்கள் எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வாங்க. யாராவது இவங்களை ஒரு இடத்துல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கே போகவே மாட்டாங்க. இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. வாய் சாதிர்த்தியம் மிக்கவங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, கொஞ்சம் துருதுருன்னு செயல்படுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து அலசி ஆராய்ந்து இறங்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படி அலசி ஆராய்ந்து இறங்க மாட்டாங்க. டக்குன்னு இறங்கிடுவாங்க. அதனால் பெரிய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டுரும். அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் சனி பகவான் அவரோடு கூட செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ இந்த காலகட்டத்தில் எதுவும் உங்களை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம். அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த மீனராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வரப்போறீங்க. இதுவரை இருந்த அந்த மன கஷ்டம் கொஞ்சம் குறையும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திடீர்னு கொஞ்சம் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடந்த காலத்தில் இருந்த கடன் தொல்லை கொஞ்சம் குறையும். தொழிலில் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் குறையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமின்மை போன்ற பிரச்சனைகள் இதன வரையில் இருந்திருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்குனீங்கனாலும் அதில் சின்ன சின்ன தடைகள், தேவையில்லாத பிரச்சனை இது மாதிரிலாம் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கை காலில் மூட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இதனா வரைக்கும் உங்களை ஆட்டி படித்த இனம் புரியாத ஒரு மன சஞ்சலம், தேவையில்லாத குழப்பம் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அது போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். சென்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் ரொம்ப மகிழ்வாக இருக்கும். அதே மாதிரி நிலம், வீடு, வண்டி வாகனம் போன்றவையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனை, ஒரு சிலருக்குலாம் சொத்து தகராறு, நகை சம்பந்தமான தகராறுலாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் தாயாரோட உடல் நலத்தில் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப முடியாமல் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல எந்திரிச்சு நடமாடுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தேவையில்லாத வீண், வம்பு, வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிட
தலையிட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் போய் தலையிட்டிங்கன்னா உங்களுக்கே தேவையில்லாத கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதேமாதிரி யாருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் போடாதீங்க, தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் முக்கியமாக தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வரும். நான் சரி பண்ணுறேன், நான் உதவுறேன் அப்படின்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்களே யாருக்கும் உதவி செய்யலைன்னா கூட உங்களை தேடி ஒரு சில பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படணும். உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. முக்கிய ஆவணங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா கையாளணும். இல்லை அப்படின்னா களவு போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக வச்சுக்கிறது நல்லது. திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். காதலிச்சவங்களே இந்த காலகட்டத்தில் கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும். தினமுமே சுந்தரகாண்டத்தில் ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்துடுவாங்க. மிக மிக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வருகின்ற நாட்களில் மாகாளய அமாவாசை நடைபெற இருக்குது. அந்த மாகாளய அமாவாசையை ஒரு 15 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே தர்ப்பணம் கொடுப்பாங்க. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ஒரு புண்ணிய காலம். அமாவாசை அன்னைக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இன்றைய தினத்திலேருந்தே இந்த 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட கொடுக்காம இருக்கிறவங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால புதிய பாதை உங்களுக்கு தெரியும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுன்னே சொல்லலாம். தொழிலில், உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் குறையும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும். தேவையில்லாத பிரச்சனை கொஞ்சம் ஒரு சிலருக்கு வரும். உறவுகளால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் கேதுவால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். வம்பு வழக்கெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. செல்வ செழிப்பு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு உயரும். சுக்கிரன் புதனும் சின்ன சின்ன போட்டியை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். வருமானம் சிறப்பாக இருக்குது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தெரியும் அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற சிவபெருமானோட மூல மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனை ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம். அதனால் குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களையும் தொடர்ந்து வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இந்த 15 நாட்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு முன்னோர்களை இந்த மீனராசி என்பர்கள் வழிபட்டுட்டு
சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குருக்களை வணங்குங்க. ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தது நீங்கள். அதனால் குரு வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்கும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.